Hi friends, welcome to Ammadi kitchen. வாங்க இன்னைக்கு ஒரு புதுமையான ஒரு தோசை ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல இட்லி தோசைன்னு இல்லாம இட்லி தோசை மாவு இல்லாத பொழுது இது போல நியூ ஸ்டைல்ல தோசை செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரொம்ப டிஃபரண்டாவும் இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியா குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல 2 பெரிய சைஸ் தக்காளி நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சி பேஸ்ட்டா எடுத்துக்கலாம். இந்த தக்காளி பேஸ்ட்டை ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரம் இன்னும் தேவைன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சைட் டிஷ் எதுவுமே இதுக்கு தேவையில்லைங்க. அப்படியே கூட இது சாப்பிடலாம். அப்படியே சாப்பிடும் போதும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக இருக்கிற ரவையாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா தோசை மாவு பதத்தில் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ திரும்பவும் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரவா தோசை எந்த அளவுக்கு தண்ணியாக கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அந்த மாதிரி இதையும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள், இதான் சரியான கன்சிஸ்டன்சி. எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. இப்போது காரமும் உப்பும் செக் பண்ணிக்கோங்க. தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு தோசை சுடுங்க. ஹை ஹீட்டில் வச்சிட வேண்டாம். இட்லி தோசை மாவு இல்லாதப்போ இது ரொம்ப ஈஸியாக 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ஊற வைக்கவும் தேவையில்லை. ஸோ இன்ஸ்டண்ட்டாக இது ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான தோசை. இப்போ இது தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கலாம். இது போல் நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரணும். அது வரைக்கும் வேக வைங்க. அவசரப்பட்டு இது திருப்பி போட்டுற வேண்டாம். அப்போ சரியாக வராமல் போயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் இது நல்லா வேக வச்சுட்டு இப்போ எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு தக்காளி தோசை இது ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வேணும்னா குருமா இல்லை தேங்காய் சட்னிக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.